சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூரிக்கு சைடிஷாக வச்சுருக்கேன். பூரியும் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் பூரி. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ மாவு சேர்த்துருக்கேன். சர்க்கரை 1 டீஸ்பூன், மாவுக்கு தகுந்த தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் விட்டுருவேன். நல்லா கையாலேயே நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு கலந்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் வாட்டர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து வச்சு அதை தட்டு போட்டு மூடி வைங்க 1/2 மணி நேரம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குடமிளகாய் கிரேவிக்கு 1 மிளகாய் எடுத்துருக்கேன். நல்லா நீள் வாட்டத்தில் சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் 5-6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதை நல்லா கொரப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அரைப்படலை. இங்கே பாருங்கள், கொத்தமல்லி தண்டு இருக்குது இல்லைங்க, அது கொத்தமல்லி இலை, இதை சேர்த்து இன்னும் ஒரு சுற்றிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தக்காளி 2 அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம பச்சை மிளகாய் அரைச்ச ஜாரிலே தான் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். இது நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குடமிளகாய், கோஸு, 1 வெங்காயம், 1 கேரட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். பாத்திரம் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஈரம் காயிட்டும். இங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டுடலாம். ஒரு 5 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், நம்ம கட் பண்ணியிருக்க வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு வதங்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். குடமிளகாய் வறுத்து போட்டுக்கலாம். கேரட்டு, கோஸு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு. இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. நம்ம அரைச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது, 1 பச்சை மிளகாய், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன். இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு தயிர் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், நல்லா வதங்கிட்டு 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், ஒரு 3 டீஸ்பூன் இருக்குது கடலை மாவு, இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சிருக்கிற தக்காளி விழுது சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுடலாம். சேர்த்து நல்லா 3 நிமிஷம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி அரைச்ச ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த கிரேவிக்கு தகுந்த கல் உப்பு நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், நல்லா செவந்திருக்கு பாருங்கள் மசாலாவோட சேர்த்து. இப்போ 1 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுட்டு
இங்கே பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதித்த வறுக்க மூடுங்க. ஏன்னா கடலை மாவு வச்சுருக்கோம், அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே மூடி வைங்க, சிம்மில் வைங்க. 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நடுவில் வந்து கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் மல்லி இலை, 2 கருவேப்பிலை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான குடமிளகாய் கிரேவி ரெடியாக இருக்குது. அது கூடவே கேரட்டு கோஸும் சேர்த்துருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பூரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ரைஸுக்கு கூட சூப்பராக இருக்கும். இப்போ புரட்டாசி விரதத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரி கிரேவியெல்லாம் ரெடி பண்ணி ரைஸுக்கு கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மாவு நல்லா ஊறிடுது. சின்ன உருண்டையாக ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டுறன்றதால நான் காமிக்கல. இங்கே பாருங்கள், நமக்கு பூரி எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து உருட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கோதுமை மாவு மேலே போட்டு அதில் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், மாவு திரட்டிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த கப்பை வச்சு நம்ம ரவுண்டு ஷேப்பில் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ரவுண்டு ஷேப்லேயே வந்துடுது. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். பூரி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். சின்ன பூரியை தான் போட்டிருக்கோம். சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், ரீஃபண்ட் ஆயில். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிடுது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரியை அப்படியே சேர்த்துடலாம். மெதுவாக இறக்குங்க. எண்ணெய் போட்ட பிறகு தீயை வந்து சிம்மில் வச்சுருங்க. இது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுவேன். அப்படி திருப்பி நல்ல நேரம் சுட சுட பூரி எடுத்து அந்த கிரேவியோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், நல்லா செஞ்செடுத்து அப்படி எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், தட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்னொரு பூரியும் போட்டுடலாம். அப்படியே இந்த பக்கம் திருப்பி விடுங்க. அப்படியே எண்ணெயை வடி வச்சுட்டு எடுத்துடுங்க. சுட சுட பூரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குடமிளகாய் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சட்னிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். சட்னி வந்து அடை தோசைக்கு அடைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி விட வேண்டாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா சுட சுட இருக்குது. இட்லி சூடான இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இஞ்சி மணமோட சூப்பராக இருக்கும் சட்னி சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், அரை மூடி தேங்காய் சின்ன பல்லாக கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 2 கப்பு பொட்டுக்கடலை 200 கிராம், 7 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பல்லு தான் பூண்டு, சின்னதாக ஒன்று. மேல் தோல் எடுத்துகிட்டு இந்த தோல் இருக்கட்டும், அப்படியே சேர்த்துருங்க. இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு. இது தேங்காய் கொஞ்சம் இலசாக இருக்கிறதால நான் சேர்த்துட்டேன். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தேங்காய் இருந்ததுன்னா
தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. இது சட்னி பதத்துக்கு தண்ணி விட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தேங்காய் கொஞ்சம் இலசுன்றதால சீக்கிரமாக அரைப்பட்டுருக்கு பாருங்கள். அதனால தான் சேர்த்தே பொட்டுக்கடலை கூட சேர்த்தே போட்டுட்டேன். தண்ணி விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். தேங்காய் நல்லா நெருவு காயாக இருந்தாக்கா ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்துங்க. இது தேங்காய் இலசு காயாக இருந்ததால் சேர்த்துட்டேன். இது வேறு ஜாரில் மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சட்னி தாளிக்கிறது நான் கொஞ்சமாக விட்டால் போதும். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக நார்மல் வாட்டர், இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சிருக்கிற சட்னி எல்லாம் அப்படியே சேர்த்துடலாம். நம்ம அரைச்சிருக்கிற சட்னியை எல்லாமே அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள், இதை மட்டும் விட்டால் போதும். இது நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், சீக்கிரமாக ஒரு 7-8 நிமிஷத்துலேயே இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடுது. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.